ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ வந்து பண்ணாக்க கொஞ்சம் லவ் சாங் தான், பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய லவர் இருந்தால் லவருக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தாக்க ஸோ அவங்களுடைய பிக் வச்சு நீங்கள் எடிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் கேலாக இருந்து நீங்கனாக்க உங்களுடைய பிக்கு நீங்கள் வச்சு எடிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னஸ் சீட்டாகவும் நம்ம அப்படி ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ப்ராஜெக்ட் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்க்ளூட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவ் அண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே கால 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோ பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைலில் இருக்கோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரே ஃபாண்ட் தான், 1 or 2 இருக்கும். ஸோ நான் எத்தனை கொடுக்குறேன்னா அத்தனையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணது மறுபடியும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒரே சைஸில் வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி பிக் ஆட் ஆகும். ஓகே, ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நானி சிஸ்டமில் வந்து பண்ணாக்க ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த மீடியா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே முடிச்சிருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேலே பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க இந்த இடத்துல கிரியேட் ஃபார் நம்ம ஸ்பெஞ்ச் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பண்ணினாக்க இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க நானிஸ்டில் வந்து பண்ணாக்க கன்வெர்ட் ஆயிரும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள், இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ண கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிங்கனாக்க, இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷியேட் லிங்க் வந்து பர்மிஷன்லும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க எப்படி வந்து பண்ணாக்க ஷோகம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரொம்பவே ஈஸி தான் எடிட் பண்ணுறது. ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்க மறக்காமல் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ கூடவே வந்து பண்ணாக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தருவிட்டுக்குங்க கைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து தூக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு 4 குரூப் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இதில் பிக் ஒன்று ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே 2 குரூப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸாக இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க பிக் ஆட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நானே சில கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அந்த பிக்கை தான் நீங்கள் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிக்கு சரியானாக்கா அப்படி பேக் போய்ட்டு கீழே மூட்ஸில் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசெட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக இதை அடிச்சா நெக்ஸ்ட்டு குரூப் 2 போயிட்டு மறுபடியும் அதே க்ரீன் கலரில் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தாக்கா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் உங்களுக்கு சரியானாக்கா கரெக்டாக அந்த மூட்ஸில் போயிட்டு நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் குரூப் இந்த தேர்ட் குரூப் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி பாதியில் வந்து பண்ணாக்க கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் நான் லாஸ்ட்டுக்கு போயிட்டேன். இப்போ ஏறான அந்த செகண்ட் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்கா ஏரா வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இதே சமயத்தில் திருள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டு பேக் வந்து என்ன எரர் ஆகும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 4th வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த சேம் மெத்தடில். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்கா, அதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய
அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணால் போதும். கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க பிக் ஆகிடும். உங்களோட பிக்கு சரியானாக்க பேக் போயிட்டு கீழே மட்டும் போயிட்டு அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டு வைக்கணும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க அடுத்தது க்ரீன் கலர் இருக்கும். ஒன் பண்ண வந்து பண்ணாக்க இப்போ நான் சொன்ன மெத்தடில் பிக் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் எங்கள் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே சூப் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சூப் பண்ணினாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க ஸ்பிட்டாக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக அடட் முடிஞ்சானே சேவ்னு காட்டும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.